த சப்ஸ்டன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப மிரட்சியாக பார்த்த ஒரு படம் தான் இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற படம். ஒரு பெண் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு ஆண்கள் எவ்வளவு தூரம் வந்து நுட்பமா எழுதிட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது உடல் சார்ந்த விஷயங்கள் வந்து எவ்வளவு தூரம் நுட்பமா எழுதிட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண் உடலை சார்ந்து எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது வந்து ஒரு கவர்ச்சி சார்ந்த ஒரு விஷயத்துலதான் வந்து போய் முடியும் அப்படின்றதான் எனக்கு மனசுல வந்து அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆணை பத்தி ஒரு பெண் எழுதக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வீரம் அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளேயே தான் வந்து எழுத முடியும் அப்படின்றதான் வந்து பெரும்பாலும் நம்ம அதிகமா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட உடலை வந்து நிர்வாணமா பார்க்கறதுக்கும் ஒரு பெண் ஒரு ஆணோட உடலை வந்து நிர்வாணமா பார்க்கறதுக்கும் ஒரு உளவியலான ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பெண் தான் உடலையே வந்து பாத்துக்கிறதுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு தன்னை அழகா காட்டிக்கிறதுக்கு ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும். இதை என்னதான் வந்து ஒரு ஆண் நினைச்சு அந்த விஷயத்த அந்த உளவியல் தன்மையை எழுதுன்னு நினைச்சாலும் அது கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அது ஒரு பெண்ணே எழுதும் பொழுது அவங்க ரொம்ப நுட்பமா ரொம்ப அழகா அந்த விஷயத்த வந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கடத்திட முடியும் அப்படின்னு எனக்கு பர்சனலி மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு பெண் என்பதால ரொம்ப அழகா நுட்பமான அந்த விஷயத்தை வந்து இந்த படத்துல வந்து எழுதியிருக்காங்க. இந்த படம் வந்து அதனாலேயே எனக்கு ரொம்ப மிரட்சியா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிசபெத் அப்படின்ற ஒரு பெண் கதாபாத்திரம் இருக்கு. அந்த பெண் கதாபாத்திரம் இளம் வயதுல பெரிய ஸ்டாரா இருக்கு, நல்ல அழகியா இருக்கா. கொஞ்சம் வந்து ஒரு வயது மூர்ப்பு காரணமாக டக்குன்னு என்ன ஆயிரும், அவருடைய அழகு சரியில்லை, இதை விட ஒரு பெட்டரான ஒரு இன்னொரு அழகை வந்து தேடணும், ஒரு இளமை பருவம் தேவைப்படுது அப்படின்றப்ப ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு அதாவது அவளுக்குள்ள இருந்தே ஒரு ஆளை வந்து உருவாக்குறா. கிட்டத்தட்ட குளோனிங் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஆளை உருவாக்குறா. அவள் மீதே அவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ரொம்ப ஒரு பொறாமை குணம் கொண்டு ஒரு மூர்க்க குணம் கொண்டு மாறிடுறா. இவளும் வந்து இவள்கிட்ட இருந்து வந்தவளை அவளும் வந்து மாறிடுறா அப்படின்ற ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த உடல் சார்ந்து அவர் பார்க்கக்கூடிய விஷயம், அதை வந்து அவ எப்படி வந்து வெளியில காட்டிக்கிறா. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மிரட்சியான ஒரு மேட்ரு. ஏன்னா என்னதான் வந்து ஒரு ஆண் முற்போக்கா ஒரு பெண்ணுக்காக குரல் கொடுத்தாலும் எழுதினாலும் அந்த பெண் சைட்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து எந்த யாருடைய விசன்லயுமே வந்து தோணாத ஒரு விஷயமா இருக்கும். இந்த படத்துல அந்த விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. அதை விட நான் ஏன் அதை மிரட்சியா பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அது இவங்க சாதாரணமா வந்து இவல இருந்து வர அப்படி ஒரு குளோனிங் இப்படி ஒரு சயின்ஸ் பிக்சர்ஸ் மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எடுக்காம அந்த ஒரு மேக்கிங் வைஸா ஒன்று பண்ணியிருந்தாங்களே கிளைமேக்ஸ்ல அந்த அந்த அவளுக்குள்ள இருந்து அவ வெளியில வரா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து தெரிக்க விட்டாங்க. பயங்கரமா இருந்துச்சு. உண்மையிலே வந்து மிரண்டு போய் தான் வந்து உட்காந்துருந்தேன். இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்டா ஒரு மெட்டபோர் ஷாட்டை வந்து காமிச்சிருந்தாங்க. எலிசபெத் ஒரு பெண் ஒருத்தர் வந்து நிக்கிறா, அவ ஒரு ஸ்டார், அந்த ஸ்டார் மாதிரி ஒரு எம்பளத்தை காமிச்சு அவ கடைசியா அவ என்னவாக போறா அப்படின்னு சொல்லும் போது அவ நின்ற இடத்துல வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து கேஷுவலா நடந்து போறாங்க. அப்புறம் வந்து அந்த இடத்துல குப்பைகள் வருது. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து ஒரு பிரெட் ஜாம பண்ண போட்டு திரிச்சு தேய்ச்சி அந்த இடத்துல வந்து ஒரு பிளட் பாத் மாதிரி விட்டுட்டு போறேன் அந்த ஜாம்ப. கடைசியில அவ அந்த இடத்துல வந்து அவ அப்படிதான் ஆக போறா அப்படின்ற விஷயத்த வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே வந்து காமிச்சு கிளைமேக்ஸ்லயும் வந்து அந்த இதை கொண்டு வந்து முடிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்க்லாம் வந்து ரைட்டிங்கோட பீக் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அக்ரெசிவான ரொம்ப விகாரமான ஒரு படம். ஆனா எல்லாருனாலையும் இந்த படத்தை வந்து பார்த்த முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப வந்து இந்த மாதிரி அகோரமான படங்களை நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன், இந்த படம் பார்க்காதீங்க. ஆனா அதையும் தாண்டி யங்ஸ்டர்ஸ் வயசு வந்து நிறைய பேர் வந்து ஆண்கள் நிறைய பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல வந்து நிறைய நிர்வாணமான காட்சிகள் இருந்துச்சு. இவங்க நிர்வாணமான காட்சிகள் எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு காமமாவோ அல்லது அது வந்து ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாவோ எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சக்கிங்கே தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஆண் அந்த இடத்துல வந்து அந்த ரைட்டிங்ல அந்த சீனை வந்து ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துலயாவது நம்மளுக்கு அது ஒரு கவர்ச்சியான ஒரு பார்வையில தோன்றிருக்கிறது ஒரு விஷயமா இருக்கும். ஆனா எந்த இடத்துலயுமே வந்து கவர்ச்சியே இல்லாத ஒரு விசனோட பண்ணதான் அந்த படத்தினுடைய நான் மிரண்டு போன ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான கதைக்களங்களை வந்து பேசக்கூடிய ஒரு ஜோன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பொலைட்டா அப்படிலாம் இருக்காங்க, இவங்களோட உணர்வுகளை நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா இவ்வளவு அக்ரெசிவா இவ்வளவு கோரமா இப்படி வந்து ஒரு கோவத்தோட வந்து ஒரு பேசின ஒரு படமா நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த படத்துமே வந்து பார்க்கல இருக்கு. நான் வந்து ஒரு சீனை மட்டும் வந்து சொல்றேன்.
அவள் கோவத்தோட வந்து குக் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவள் டிவியில பேசுறத பார்த்துட்டு இப்போ ஸ்டார் ஆயிட்டா. ஆனா அதான் சந்தோஷப்படணும். ஏன்னா நான் தான் அவள் என்கிட்ட இருந்தா அவளை நான் இதுக்காக தான் அவளை எனக்குள்ள இருந்தே கொண்டு வந்திருக்கேன் ஒரு ட்ரக் ஒன்று எடுத்து. ஆனா அவன் மேல வந்து பயங்கரமா கோவப்பட்டு சமைச்சு ஒரு அக்ரெசிவா அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருப்பா. நிறைய இலக்கியவாதிகள் வந்து இந்த கணவன் மனைவி சார்ந்த உறவுகள்ல வந்து அந்த மனைவியோட கோவத்தை வந்து காட்டுறதுக்காக ஒரு காட்சி வந்து அடிக்கடி வந்து குறிப்பிட்டு எல்லா பேருமே எழுதியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா வந்து சாப்பாடு போடு அப்படின்னு கணவன் சொன்ன உடனே மனைவி கோவத்தோட வந்து சட்டுன்னு வந்து அந்த தண்ணியவோ அந்த தட்டவோ வந்து வச்சுட்டு போறத அது அவங்க ஒரு கோவத்தை வந்து காட்டுற ஒரு விதம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க, நிறைய மேடைகள் வந்து பேசியிருக்காங்க. ஆனா அது இவ்வளவு தூரம் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல வேற ஒரு அகோரமான ஒரு விஷயத்துல வந்து எழுதுனதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீன் தான் எனக்கு மண்டைக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளவு அக்ரெசிவா இருக்கும் அந்த சீன் பாக்குறதுக்கு. அந்த சீனே வந்து ஒரு மியூசிக்கோட சேர்ந்து ஒரு கம்போசர் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அமேசான் பிரைம்ல வந்து இந்த படம் வந்து அவைலபிள் இருக்கு. திருத்தரம் பிடிச்சவங்க ரெண்டல்ல போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் படம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த படம் வந்து நார்மலாக அவைலபிள் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்கே தெரியாது போல படம் வந்து ஆடியன்ஸுக்கு போய் எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டல்ல போட்டு விட்டாங்க. இப்போ அந்த படத்தை வந்து மொபி அப்படின்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்தேன். எல்லாரும் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்க. நன்றி.